அந்த இரவு குட்டி குரங்கின் தவில் தானாகவே ஒளிரத் தொடங்கியது. என்னடா இது? இரவுல ஏதோ நடக்குது போல. காட்டு உயிர்களுக்கான ஒளி மெதுவாக குன்றிக் கொண்டிருந்தது. குட்டியே, மின்மினி பூச்சிகள் ஒளி மங்குது. அதற்கு பின் காரணம் கண்டுபிடிக்கணும். மர ஆவியும் பலகீனமாகி போனான். காட்டு ஒளியை யாரோ திருடிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த தீயவன்? நான் சென்று காப்பாத்துறேன். காட்டின் அடிப்பகுதியில் ஒளியை பிடித்து வைத்திருந்தான் இருட்டின் மந்திரவாதி. இந்த ஒளி எனக்கு மட்டுமே சொத்து. இது எங்களுடைய ஒளி. திருப்பிக் கொடுங்க. குட்டி குரங்கு தன் தவில் சக்தியை பயன்படுத்த முடிவு செய்தான். என்னோட மந்திர தவில் சக்தி கொடு. நல்ல மனசின் ஒளியை இருட்டு ஒருபோதும் வெல்ல முடியாது. இந்த ஒளியை தாங்க முடியாமல் ஓடுகிறான் மந்திர ஒளி. மீண்டும் காட்ட நிரப்பியது. குட்டியே, நீங்க தான் எங்க ஹீரோ. காடுல ஒளி எல்லாருக்கும் பகிர்ந்து வாழ்றதுக்கு. மர ஆவி மீண்டும் வலிமையடைந்தான். நன்றி குட்டியே, நீ ஒளியின் காவலன். நான் இங்கே இருந்துகிட்டு காப்பாத்திட்டே இருப்பேன்.